ஆண்டவராகிய தேவன் தியானத்திற்காக தந்த வேத வாக்கியம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 55வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். அவ்வளவுதான். ஆமென். இந்த வசனத்தின் மூலமாக திருச்சபையில சொல்லுகிற வார்த்தை, உங்களுடைய யோசனை, உங்களுடைய நினைவு, உங்களுடைய வழி, இந்த மூன்றும் ஆண்டவருடைய வழி அல்ல. ஆண்டவருடைய வழி உங்களுடைய வழியும் அல்ல. ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்தில் மானிடராய் வந்தார், எதற்காக அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார், எதற்காக மரித்தார், எதற்காக அவர் இரத்தம் சிந்தி மரித்தார், எதற்காக சரீரம் கிழிக்கப்பட்டு மரித்தார், அவர் 3ஆம் நாள் எதற்காக உயிர்த்தெழுந்தார் என்கிற அந்த உள்ளான அன்பை அறிந்தவர்கள் இயேசுவை வழியே அறிந்து கொள்ளலாம். ஆமென். தேவனுடைய நினைவுகள் சாதாரண மனிதனுக்கு உரியவைகளை போல அல்ல, சாதாரண மனுஷன் சிந்திக்கிற சிந்தனையை போலத்தது அல்ல. தேவனுடைய நினைவுகள், இருதயத்தின் நினைவுகள், சிந்தனையின் நினைவுகள் சாதாரண இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷனுடைய நினைவுகள் போல் அல்ல. அதே வேளையில் ஆண்டவருடைய சிந்தனை வேறு, நம்முடைய யோசனை வேறு. மாம்சத்தில் நாம் இருக்கும் போது இந்த உலக சிந்தனை கலைந்து நமக்கு வந்துவிடலாம் இல்ல, வரும். ஆனால் ஆண்டவருடைய சிந்தனையோ அது வேறு விதமானது, ஆண்டவருடைய யோசனையோ வேறு விதமானது. அதே இந்த மானிடர்களுக்கு இருக்கிற சிந்தனையை போல அல்ல. ஆனாலும் அதே சமயத்தில் கர்த்தரை தேடுவதன் மூலம் ஆண்டவரை மானுடைய வாஞ்சித்து கதறுகிற மான்களைப் போல ஆண்டவருடைய வசனத்தை, ஆண்டவருடைய நீரூற்றை, அவருடைய அபிஷேகத்தை, அவருடைய பரிசுத்தாவியை, அவருடைய ராஜ்யத்தை வாஞ்சித்து கதறுவீர்களானால் பாருங்கள், தேடுவதன் மூலம் மனிதனின் மனதையும் இதயத்தையும் புதிதாக்க முடியும். ஆண்டவருடைய சித்தம் என்ன, ஆண்டவருடைய விருப்பம் என்ன, ஆண்டவர் இந்த வையகத்திற்கு எதற்காக வந்தார், ஆண்டவர் இந்த வையத்திற்கு வந்ததின் நோக்கம் என்ன, ஒரு கன்னியின் வயிற்றிலே ஒரு மானிடரின் துணை இல்லாமல், பந்தம் இல்லாமல், கருவில்லாமல் உருவாகினது நோக்கம் என்ன, அவர் பரிசுத்தமாய் இந்த உலகத்தில் பிறந்தது நோக்கம் என்ன, 12 வயசு வரை கர்த்தராகிய தேவன் இயேசு என்கிற தெய்வம் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடந்ததின் நோக்கம் என்ன, 12வது வயசிலே ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் கர்த்தருடைய வசனத்தை கேட்க தொடங்கினது என்ன, ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் உட்கார்ந்தது என்ன, ஆண்டவருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு புரோகித்தப்படுத்தினது என்ன, இந்த 30 வயசு காலமோ ஆண்டவராகிய தேவனுடைய ஜனங்களோடு அவர் கலந்து உரையாடினது என்ன, 30வது வயசிலே யோர்தான் ஆற்றின் கரையிலே வந்து மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தது என்ன, இதற்காக அவர் மேலே பரிசுத்தாவியின் அபிஷேகம் இறங்கினது என்ன, அவருடைய பரிசுத்தாவின் அபிஷேகம் அவர் மீது புறாவை போல வடிவத்தில் இறங்கினது என்ன, 3 வருஷம் அவர் நமக்கு முன்மாதிரியாய் இதையெல்லாம் வைத்துட்டு போனார் என்பதை அறிகிற அறிவை உடையவர்கள் நிச்சயமாய் இயேசுனுடைய அன்பின் ஆழத்தை அறிந்து கொள்ளலாம். ஆமென். இப்ப இயேசுனுடைய ரோல் மாடலை நாம் பின்பற்ற வேண்டுமானால் ஒன்றை கடைபிடிக்க வேண்டும். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம், ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் அதனுடைய 1, 2 ஆகிய 2 வசனங்களையும் வாசிக்க கேட்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை எப்படி இருக்க இந்த உலகம் கடைசி காலமானதனால், இந்த உலகம் பாவத்தின் பிடியின் அகப்பட்டதினால், இந்த உலகம் நோவ காலத்திலே நடந்தது போல நடந்து கொண்டிருக்கிறதுனால்,
பெண் கொண்டு பெண் கொடுத்து உட்கார்ந்து விளையாடி விக்கிரக ஆராதனை கொத்து ஆராதனைகளை செய்து ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்திலே மானிடனாக பிறந்தது எதற்காக? அவர் பட்ட பாடுகள், அவர் சிந்தின ரத்தம், அவர் பிக்கப்பட்ட அவருடைய கிழிக்கப்பட்ட சரீரத்தை அன்பின் ஆழத்தை அறியாமல் இந்த உலகம் நோவா காலத்தில் நடந்தது போல நடந்து கொண்டிருக்கிறதோ, வசந்த காலம் துளித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த காலம் இப்படி இருக்கிறபடியினால் அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான நம்முடைய நாவிலே சொல்லிக் கொண்டு நான் பரிசுத்தமாயிருக்கிறேன், நான் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கிறேன், நான் ஆண்டவரோடு இருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு வெளிப்பாடு தருகிறார், ஆண்டவருக்கு எனக்கு தீர்க்க தரிசனத்தை தருகிறார், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறார் என்று சொல்லிவிட்டு உள்ளத்தின் ஆழத்திலே எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லப்பட்டது போல கள்ளத்தனமாய் மனம் திரும்பி ஆண்டவருடைய நாமத்தை வீழிலே வழங்கி தங்களுடைய ஆவி ஆத்துமாக்களை அழித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களாய் இருந்து விடாதபடிக்கே நாவினால் மட்டுமல்ல உள்ளத்தினாலும் ஆண்டவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலே நான் பரிசுத்தனா இருக்கிறனா, ஆண்டவருடைய பார்வையிலே நீதிமானாய் காணப்படுகிறனா என்று தன்னுடைய ஆவி ஆத்துமாவை தற்பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய இருதயத்தை இன்னொருவன் வந்து தற்போது பரிசோதிக்க முடியாது, நீ பரிசோதித்து பார்த்து கொள்ள வேண்டும். ஆமென், ஹalleluya, ஹalleluya. ஏனென்றால் நீ மாட்டு ஜென்மம் அல்ல, மிருக ஜென்மம் அல்ல, புத்தி கெட்ட கழுதையுடைய ஜென்மம் அல்ல, ஆண்டவருடைய சாயலில் இருக்கிற மனுஷன். அது மட்டுமல்ல, விசேஷித்த ஒரு அறிவை தந்திருக்கிறார், பகுத்தறியக்கூடிய விசேஷித்த ஞானம். இந்த பகுத்தறியக்கூடிய 6வது அறிவை வைத்து உன் இருதயத்தை நீ பகுத்தறிந்து கொள்ள வேண்டும். உன் உதட்டினால் நான் பரிசுத்தம், உன் நாவினால் நான் நல்லவன் என்று சொல்லிவிட்டு உள்ளத்திலே மற்றவர்களை குறை பேசிக்கொண்டு, மற்றவர்களை அரசிக் கொண்டு, மற்றவர்களுடைய நோக்கத்தை நேற்றைய தினத்தில் சொல்லப்பட்டது போல சாமி 9 தடவை ஆட்டுவதற்கு 12 தடவை ஆட்டினதை ஒரு மனுஷன் பார்த்து கொண்டிருந்து, ஓ சாமியே, தூபம் 9 முறை காட்ட வேண்டும், நீர் ஏன் 12 முறை காட்டினீர் என்று குற்றம் கண்டுபிடிக்கிறது போல ஊழியக்காரர்களையும் தேவ பிள்ளைகளையும் பரிசுத்தவான்களையும் குற்றம் காணுகிற இடத்திலே நீ இருந்து விடாமல் உன்னுடைய இருதயத்தை தற்பரிசோதித்து பாரு. ஆமென், ஹalleluya, 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 ஹalleluya. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவருடைய இருதயம், ஆண்டவருடைய நினைவுகள், ஆண்டவருடைய யோசனைகளை நீ அறிந்து கொள்ள வேண்டுமானால் உன்னுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை ஜீவ பலியாய் கொடுக்க வேண்டும். பிதாவினுடைய இருதயத்தையும் நினைவுகளையும் சிந்தனைகளையும் இயேசு எப்படி அறிந்து கொண்டார்? அவர் தன்னுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை பிதாவுக்கு ஜீவ பலியாய் கொடுத்தார். உன்னை வழி நடத்துகிறவரும், உன்னை ரட்சித்தவரும், உனக்கு ஜீவன் தந்தவரும், ஆபத்து காலத்திலே பாதுகாத்தவரும், உன் வியாதிகளை மாற்றினவர்களும், உன் வறுமைகளை மாற்றினவர்களும், உன்னுடைய தூக்கு கயிறை மாற்றி போட்டவரும், உன்னுடைய வேண்டுதலுக்கு செவி சாய்த்தவருமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய அன்பின் ஆழம் அகலம், அவருடைய இருதயத்தின் சிந்தனை உனக்கு அறிய வேண்டுமானால் உன்னுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை ஜீவ பலியாய், பரிசுத்தமாக ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். என்னை கேட்கிற தேவனுடைய பலியே, தேவனுடைய ஜனமே, நீ ஒப்பு கொடுக்கிறாயா? நீ ஒப்பு கொடுக்கிறாயா? ஜீவ பலியை ஒப்பு கொடுக்கிறாயா? கர்த்தரை நான் அறிகிறேன், ஆண்டவர் என்னோடு பேசுகிறார், ஆண்டவர் என்னோடு நடக்கிறார், ஆண்டவர் என்னோடு டீ குடிக்கிறார், ஆண்டவர் என்னோடு இட்லி சாப்பிடுகிறார், ஆண்டவர் அவனை பற்றி பேசுகிறார், இவனை பற்றி பேசுகிறார், அப்படி பேசுகிறார், இப்படி பேசுகிறார் என்று சொல்லுகிற தேவ பிள்ளையே, பவுல் தன் சரீரத்தையும் ஆவி ஆத்மாவையும் ஜீவ பலியாய் கொடுத்தானாம், ஜீவ பலியாய் கொடுத்தானாம். இன்று ஆராதனை செய்கிற தேவ பிள்ளையே, பெந்தேகோஸ்து ஆராதனை செய்கிற தேவனுடைய ஜனமே,
விழுந்து போகிற சபைக்கு மத்தியிலே ஒரு மனவாட்டி சபையை தந்திருக்கிற தேவ பிள்ளையே, நீ உன் ஆவி ஆத்தும சரீரத்தை பரிசுத்தமாக தேவனுக்கு ஜீவ பலியாய் கொடுக்கிறாயா என்று கர்த்தர் உன்னோடு கேள்வி கேட்கிறார். ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. சும்மா கைத்தட்டி துதிச்சு அந்நிய பாஷைகளை பேசி எனக்கு வெளிப்பாடு தந்தார் என்று சொல்லு, அடுத்தவர்களை குறை சொல்லு, அடுத்தவர்களை பரிகாசம் அடித்து அடுத்தவர்களை நிந்திக்கிறது அல்ல. உன் சரீரத்தையும் ஆவி ஆத்துமாவையும் பரிசுத்தமாக ஜீவ பலியாய் கர்த்தருடைய கரத்தில் நீ ஒப்பு கொடுக்கிறது தான் கர்த்தருக்கு பிரியமான புத்தி உள்ள ஆராதனை. ஆமென். அப்ப நீ என்ன ஆராதனை செய்கிறாய்? மதிகெட்டவனை போல, புத்தி கெட்டவனை போல, கர்த்தருக்கு பயப்படுகிற பயமற்றவர்களை போல, கர்த்தருடைய ஞானம் இல்லாத மதிகெட்டவர்களை போல கர்த்தருடைய திருச்சபைகளிலே இன்று பெந்தேகோஸ்து ஆராதனை நடத்துகிறவர்களும் அதில் கலந்து கொள்ளுகிறவர்களும் இருக்கிறார்கள் என்பது ஒரு வேதனைக்குரிய காரியம். அதில் நம்முடைய திருச்சபையும் விதிவிலக்கல்ல. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்காமல் கர்த்தர் உனக்கு எப்படி வெளிப்பாடை தருவார்? கர்த்தர் உனக்கு எப்படி ஆண்டவராகிய தேவன் உன்னோடு பேசுவார்? ஆண்டவருடைய பிள்ளைகளை வேதத்தில் பாரு, அத்தனை பேரும் தன்னுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை ஜீவ பலியாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார்களா? நீ என்ன செய்தாய்? நீ ஜீவ பலியாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டுமானால், இரண்டாவது வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. பாவ சந்ததிகளோடு நாம் பந்தி இருக்க கூடாது. சாபம் பிடித்த சந்ததிகளோடு நாம் கை கோர்த்து உறவாடக்கூடாது. ஆண்டவருடைய நாமத்தை வீணில வழங்குகிறவர்களோடு நாமும் ஆண்டவருடைய நாமத்தை வீணில வழங்கக்கூடாது. பிழையாம் காலத்திலே அவன் பாலாக்கோடு சொன்னது போல, வேறு பிரிக்கப்பட்ட சந்ததி, அவர்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவர்களை சபிக்கிறவன் சபிக்கப்படுவான் என்று அன்றைய பழைய காலத்திலே பாலாக்கோடு பிழையாம் சொன்னது போல ஆண்டவராகிய தெய்வம் என்று நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறாரே. இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தால் நீ உன் ஆவி ஆத்தும சரீரத்தை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறாய், கொடுத்ததுக்கு சமமாய் இருக்குமோ? நோ. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ நகக்களத்து, இது ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிற வழி, நீ வெள்ள விடு. அது திருச்சபையின் ஒழுங்கு. நீ ஆண்டவரை ஆராதிக்கிற, இது திருச்சபையில் வைத்திருக்கிற ஒழுங்கு. நீ வசனத்தை கேட்கிற, இது திருச்சபையில் வைத்திருக்கிற ஒழுங்கு. ஆனாலோ உன்னுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை ஜீவ பலியாய் கொடுக்காவிட்டால் நீ புத்தி உள்ள ஆராதனை செய்யல, மதிகெட்ட ஆராதனை, புத்தி இல்லாத ஆராதனை. நீ அதாவது கர்த்தருக்கு பயப்படுகிறது ஞானத்தின் ஆரம்பம். நீ கர்த்தருக்கு பயப்படாமல் துணிகரமா இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து விட்டு தேவனுடைய சமூகத்தில் வந்து ஆராதிக்கிறாய் என்றால் அந்த பரிதாபம். இந்த வசனத்தை எந்த ஜனம் கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்களுக்கும் அந்த பரிதாபம். சிந்தித்து பாருங்கள். இதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அவருடைய நினைவுகளும் நம்முடைய நினைவுகளும் வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. ஹல்லேலூயா. அவர் சொல்லி இருக்கிறாரே. சற்று சிந்தித்து பாருங்கள். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமும் சித்தம் என்னதென்று, பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக்குறதுனாலே மறுரூபமாகலாம். அல்லாம நித்திய வாழ்க்கைக்கு போக முடியாது. பகுத்தறியத்தக்க ஆறாவது அறிவை மனுஷனுக்கு வைத்த நோக்கமே இதுதான்.
பகுத்தறிந்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக்கு தடையா இருக்கிற இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த காரியங்களை விட்டு விலகி உன்னுடைய ஆவியாத்ம சரீரத்தை தேவனுக்கு பிரியமான போஜன பலியாய், பிரியமான ஜீவ பலியாய் நீ ஒப்பு கொடுப்பதற்காக தான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். உன்னை பார்த்து கேட்கிறார், என்னுடைய கல்வாரி காட்சியை நீ கண்ட பின்னும் என்னுடைய வார்த்தையை கேட்டு உன்னுடைய ஆவியாத்மாவை ஜீவ பலியா எனக்கு தராமல் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து இந்த உலகத்தாரை போல தன் நாவினால் புறங்கூறி கொண்டு தன் கண்களினால் இச்சையினால் பார்த்து கொண்டு தன்னுடைய மனசுக்குள்ள ஜீவனத்தின் பெருமை, நான் இன்ன குடும்பத்தான், இன்ன பதவியா, இந்த சமூகத்தான், இந்த பணம் படைத்தவன் என்று ஜீவனத்தின் பெருமையோடு நீங்கள் நடப்பீர்களானால் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது கூடாத காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது நமது மனமும் இதயமும் அவரை போல மாறும். மானினுடைய நினைவும் இதயமும், தேவனுடைய நினைவும் இதயமும் வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம். இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், உலகத்தில் இருக்கிற சகா மனுஷனை போல மனுஷிய போல புறங்கூறிக்கொண்டு தெரியாமல், பெருமை என்கிற வலையிலே விழுந்து விடாமல், வலை என்கிற செல்லிலே விழுந்து விடாமல், தன்னுடைய ஆவியாத்ம சரீரத்தை ஜீவ பலியாக நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தால் அவருடைய நினைவுகளை நீ புரிந்து கொள்ள முடியும். அவருடைய இருதயத்தின் ஆழத்தை அறிந்து கொள்ள முடியும். அவருடைய அன்பின் நீளமும் அகலமும் உயரமும் அறிந்து கொள்ள முடியும். இல்லாவிட்டால் அறிந்து கொள்ள முடியாது. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்று உலகத்தில் அநேக தீர்க்கதரிசிகள், அநேக அப்போஸ்தலர்கள், அநேக பிரசங்கிகள், அநேக போதகர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு அம்மா ஒரு காரியம் சொல்லிச்சு. துணி எடுத்து விட்டு வரும்போது, ஹோட்டல்ல சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், 2 வாரம் ஆச்சு. ஒரு விளம்புகிறவன் 4 ஜூஸ, லெமன் ஜூஸ தட்டுல கையில வச்சிட்டு கொண்டு வருகிறான். கர்த்தர் ஞாபகப்படுத்தி தருகிறார். சொல்றேன், 2 வாரத்துக்கு முன்ன அதுல ஒரு லெமன் ஜூஸ எடுத்து அவன் கீழே வைக்கிறான். பாக்கி 3 ஒரு சைடுல இருந்ததுனால் வெயிட் தாங்காமல் என் தலையிலோடி, என் உடம்பிலோடி எலுமிச்சை ஜூஸ் அபிஷேகம் நடந்தது. அப்படியே ஒரு செகண்ட் டென்ஷன் ஆனேன். இருதயத்துல ஸ்தோத்திரம் போட்டு அப்படியே தன்னை தாழ்த்திட்டு கொஞ்சம் அந்த டிஷ் பேப்பரை தந்தான், அதை தொடச்சிட்டு, ஓ பிள்ளை கொஞ்சம் கவனமா திரி என்ன சொல்லிட்டு கையெல்லாம் கழுவிட்டு என் மேல விழுந்த 3 ஜூஸுக்கும் பில்ல பே பண்ணிட்டு வந்தேன். அதில் என் கூட உட்கார்ந்திருந்த ஒரு சகோதரியும் இப்ப இருக்கிறா, என்னுடைய அம்மாவும் இருக்கணும், சின்ன பாஸ்டரும் உண்டு, இன்னும் 4-5 பேர் உண்டு. சாட்சியை வச்சுட்டு தான் சொல்றேன். அப்பதான் ஒரு அம்மா சொல்லிச்சு, என் கூட வந்த அம்மா, நம்ம சபையில் உள்ள அம்மா இல்ல, வெளியில் உள்ள அம்மா, எங்க பாஸ்டர் அடிக்கடி பிரசங்கம் பண்ணுவார், நான் பரிசுத்தவான், பரிசுத்தத்துக்கு அடையமான வெள்ளை ட்ரெஸ் உடுத்திருக்கிறேன், என்ன வீராப்போடு வருகிறவர்கள் ரோட்டில் வரும்போது ஒரு கார், அதாவது சேர அடிச்சிட்டா இவங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தையினால இவங்க பரிசுத்தம் வெட்ட வெளிச்ச வரவுன்னு அந்த சபையில அந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணினதுதான் ஞாபகம் வந்த அண்ணான்னு சொல்லிச்சு. ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்தம் பரிசுத்தம் என்று சொன்னால் போதாது. நிந்தனைகள் வரும்போது, அவதூறு வரும்போது, பரிகாசம் அடிக்கக்கூடிய விதத்தில் வரும்போது நாம் நம்மை பரிசுத்தப்படுத்தின தேவனுடைய பரிசுத்தத்தை
நம்முடைய நாவினால் குலைத்து போடக்கூடாது. ஆமென், ஹalleluya. அந்த தாழ்மை வரணும். அந்த தாழ்மை வரணும்னா இந்த மாம்சத்தையும் ஆவி ஆத்தும சரீரத்தையும் கர்த்தருக்கு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கணும். மரணத்துக்கு சமமாக ஒப்பு கொடுக்கணும். மேல இருக்க சர்ச்சை பிரதிஷ்டை பண்ணும்போது நம்முடைய தாஸ் பாஸ்டர் தெரியும், சென்னையில் உள்ள தாஸ் பாஸ்டர் என்னையும் மனைவியும் 2 பிள்ளைகளையும் கீழே நிக்க வச்சுட்டு பிரதிஷ்டை பண்ணி ஜோமனினார். ஜோமனம் என்ன எனக்கு தந்த ஒரு உபதேசம், அதை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். தம்பி பீட்டர், நீ செத்து போயிடணும். சபையில இருந்தவர்கள் ஆச்சரியப்பட்டு பார்த்தார்கள். எனக்கு ஆச்சரியமா தோணல, ஒரு சிரி மட்டும் வந்தது. தம்பி, நீ செத்து போயிடணும், அனுதினமும் செத்து போயிடணும். உன்னுடைய மாம்சம் செத்து ஆவியில் நீ பிழைத்திருக்கணும். ஆவியில் பிழைத்திருக்கணும். ஆவியில் செத்தாதான் ஒருத்தன் காரை துப்பினாலும் சூ எடுத்து மிதிச்சாலும் செத்த சடத்துல உணர்வு உண்டாகாது, சொர்ணம் உண்டாகாது, கோபம் உண்டாகாது. ஏனென்றால் நம்முடைய சரீரம் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்திருக்கணும். எவ்வளவோ அவதூறுகள், இந்த சரீரத்துக்கு சூடு வராது. ஏன்னா இந்த சரீரம் செத்து போச்சு. எவ்வளவு நிந்தையான பேச்சுகள், இந்த சரீரம் செத்து போச்சு. இந்த தேசத்தில் உள்ளவர்கள் சொன்னார்கள், இந்த சரீரம் செத்து போச்சு. என் குடும்பத்தில் இருந்தவர்கள் சொன்னார்கள், என் சரீரம் செத்து போச்சு. இந்த சபையில் ஆண்டவராகிய தேவன் என் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர்கள் சொன்னார்கள், என் சரீரம் செத்து போச்சு. மரண படுக்கையில் இருந்து ஜீவனை பெற்றவர்கள் சொன்னார்கள், என் சரீரம் செத்து போச்சு. ஏனென்றால் என்னுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை ஜீவ பலியாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன். இதே போல இந்த திருச்சபையில இருக்கிற நீ இயேசு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தது போல உங்கள் ஊழியக்காரனாகிய தேவ மனுஷன் ஒப்பு கொடுத்தது உண்மையானால் நீங்களும் ஒப்பு கொடுக்காவிட்டால் அந்தோ பரிதாபம். ஆமென் சொல்லலாமே, ஆமென் சொல்லலாமே. யாராவது ஏதாவது பரிகாசம் அடித்தால், அன்று என்னை பிரதிஷ்டை செய்யும் போது அருமையான சகோதரன் சொன்ன வார்த்தை முன்ன வந்து நிற்கும். அதே வார்த்தை தான் அந்த கடையிலும் வந்து நின்னது. ஆமா, மனசுல நினைக்கிற ஆமா இல்லையா, என் சரீரம் செத்தது. அதுல லெமன் ஜூஸ் கலந்து, அதாவது அபிஷேகம் பண்ணினா என்ன, விஷபாட்டில் வச்சு அபிஷேகம் பண்ணினா என்ன, இல்ல சாணி வச்சு அபிஷேகம் பண்ணினா என்ன, இந்த சரீரம் சூடற்றது, ஆவியோ அனல் மூட்டிக் கொண்டிருக்கிறது. அப்ப இயேசு பிதாவுடைய ரோல் மாடல்ல வந்து உனக்காக முன்மாதிரியா வைத்து இந்த ஜீவ பலியை கொடுத்தது போல உங்க ஊழியக்காரன் கொடுத்திருக்கிறார் என்றால் நீ கொடுக்காதது ஏன் என்று கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறார். ஜீவ பலியாய் கொடுக்காவிட்டால் நம்முடைய வாழ்க்கை அந்தோ பரிதாபம். 40 வருஷம் 10 வருஷம் 1 வருஷம் 6 மாசம் பெந்தேகோஸ் ஆராதனை செய்து நகைகளை கலத்தி வெள்ள துணி கட்டி நீ ஆராதித்தோம், பைபிளை வாசித்தோம், நோ யூஸ். உன்னுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கணும். 6வது வசனம் முதல் 13வது வசனம் முடிய நம்ம தியானித்து விட்டு செய்தியை சுருக்கலாம். ஆமே. இடையில 8வது வசனம் மட்டும் வாசிக்கிறா, நம்ம வாசித்து தியானிச்சிருக்கிறோம். அதனால 6வது வசனத்தை முதல்ல வாசிங்க. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். தம்முடைய தேவனிடத்திற்கு திரும்ப கடவன், அவன் மன்னிக்கிறதற்கு தயை பொருந்துகிற
தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை கண்டடைய தக்க சமயத்தில் தேட வேண்டும். அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். தம்முடைய தேவனிடத்திற்கே நாம் திரும்ப கடவோம். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பொருந்துகிற தயவுள்ளம் கொள்ள உள்ள மகிமை பொருந்தின தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடத்தக்க சமயத்தில் தேடுங்கள். ஒரு நாள் வரப்போகிறது, தேடினாலும் கண்டடைய முடியாது. இப்பொழுது கர்த்தரை தேடுகிற கிருபையின் காலம், கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்திலே கர்த்தரை தேடி மூழ்கி ஞானஸ்தானத்தை எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று கர்த்தருக்கு தன் ஆவி ஆத்தும சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்காவிட்டால் தருணமில்லை, தருணமில்லை, தருணமில்லை. சிந்தித்து பாருங்கள். அதுதான் துன்மார்க்கன் இப்படிப்பட்ட ஆலோசனைகளை உடையவன். அநேக பேர் சொல்லுகிறார்கள், கொஞ்சம் வயசு ஆகட்டுமே, கொஞ்சம் நாள் ஆகட்டுமே, இன்னும் நாட்கள் கிடக்கிறது, ரிட்டையர்ட் ஆகட்டுமே, அதுக்கு அப்புறம் பார்க்கலாமே, கொஞ்ச நாள் உலகத்தில் திரிய வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் பிள்ளைகள் இருக்கிறார்கள், பெற்றோர்கள் இருக்கிறார்கள், மனைவி இருக்கிறா, புருஷன் இருக்கிறான். ஆதலால் கொஞ்சம் காலம் போகட்டுமே. என்னுடைய சகோதரிகளை நினைத்து, சகோதரர்களை நினைத்து, பெற்றோரை நினைத்து, உடன்பிறப்புகளை நினைத்து, இல்ல சுற்றத்தாரை நினைத்து இன்னும் கொஞ்சம் போகட்டுமே என்று உங்களுடைய வாழ்க்கையில சிந்திக்கலாம். அந்தோ பரிதாபம். இந்த கிருபையின் காலம், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற காலம், கர்த்தரை கண்டடைகிற காலம். உன்னுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை ஜீவ பலியாய் கொடுக்காவிட்டால் அந்தோ பரிதாபம் அல்லவோ. நீ மனுஷனுடைய ரோல் மாடலை பார்க்காத, ஊழியக்காரனுடைய ரோல் மாடலை பார்க்காத, தீர்க்கதரிசிகளின் ரோல் மாடலை பார்க்காத. சிறிதான் வருகிறது. இந்த காலத்தில் உள்ள தீர்க்கதரிசிகளின் ரோல் மாடலை பார்த்தா கேவலமாயிருக்கிறது, மனதிற்குள் வேதனையாயிருக்கிறது. நினைச்சால் இரத்த கண்ணீர் கண்ணில் என்று வருகிறது. இப்படிப்பட்ட மனுஷர்களை நீ பார்க்காத. வேதத்தை படிச்சு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மட்டும் ரோல் மாடல் வை. அவர் என்ன சொன்னார், என்ன கற்று தந்தார், முன்மாதிரியா எதை நடத்தி விட்டு போனார், இதை பின்பற்றின 12 அப்போஸ்தலருடைய மூல உபதேசத்தையும் பாரு. இல்லாவிட்டால் உன் ஆவி ஆத்ம சரீரத்தை ஜீவ பலியாய் நீ ஒப்பு கொடுக்க முடியாது, முடியாது. இந்த உலகத்தை நீ கண்ணோக்கி பார்த்தால், இன்று உலகத்தில் உள்ள மனுஷர்களை கண்ணோக்கி பார்த்தால், இன்று ஆவி பந்தேகோஸ்து என்று சொல்லப்படுகிற ஆதி திருச்சபைகளை நீ நோக்கி பார்த்தால் அந்தோ பரிதாபம். விழுந்து போன சபைகளையும், விழுந்து போன ஊழியக்காரர்களையும், விழுந்து போன திருச்சபைகளையும் நீ கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்காத. நீ நாசமடைஞ்சு போகாத. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையும் அவரோடு இருந்த 12 அப்போஸ்தலருடைய மூல உபதேசத்தையும், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானும் அந்த கர்த்தராகிய தேவன் எழுதின நற்செய்தியையும், அதற்கு பின்னால் 9 அப்போஸ்தலர்கள் எழுதின நூல்களையும் நோக்கி பாரு. உலகத்தை நோக்கி பார்த்தால் நீ பின்னோக்கி போயிடுவ. இயேசுவின் பின்னால் நீ போக துணிவாயனால் கலப்பையை அடித்து நொறுக்கி அதை ஜீவ பலியாய் கொடுப்பதற்கு, தீ மூட்டுவதற்கு வைத்துவிட்டு இயேசுவின் பின்னால் போக வேண்டும். ஊழியக்காரனுடைய கூப்பிடுதலுக்கு போக வேண்டும், ஊழியக்காரனுடைய சொல்லுக்கு போக வேண்டும். ஏனென்றால் அஸ்திபாரமாகிய மூளைக்கல்லாகிய அஸ்திபாரத்தை தாங்கி பிடிக்கிற மூளைக்கல்லாகிய இயேசுவின் மேலே போடப்பட்ட அஸ்திபாரம் என்கிற அப்போஸ்தலனுடைய சரீரத்தின் மேலே, அஸ்திபாரத்தின் மேலே கட்டப்பட்டு எழுப்புகிற ஒவ்வொரு கற்களையும்
ஆண்டவராகிய தேவன் எழுப்பிக் கொண்டிருக்கிற கற்களை அவர் சித்திரம் தீட்டி ஆசாரியனாக உன்னை உருவாக்கி எடுப்பதற்காக, ஆசாரியனாக உன்னுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை ஜீவ பலியாய் கொடுப்பதற்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற திருச்சபையிலே ஊழியக்காரன் தருகிற ஆலோசனையை புறந்தள்ளினார். அந்தோ பரிதாபம், அந்தோ பரிதாபம். சுவிசேஷகர்களை நீ கண்ணோக்கி பார்க்காத. அவர்கள் நற்செய்தியை, நல்ல செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு ஓடி விடுவார்கள். உன்னுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை உருவாக்க வேண்டுமானால் அது மணவாட்டி சபையில மட்டும்தான். மணவாட்டியாய் இருந்து மணவாளன் வந்து தங்கி இருக்கிற அந்த மணவாட்டி சபையிலே உன்னுடைய ஆவி ஆத்துமாக்களை ஆண்டவராகிய தேவன் பரிசுத்தப்படுத்தி ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பதற்காக தருகிற யோசனைகளையும் ஆலோசனைகளையும் வேத வசனத்தையும் நீ புறந்தள்ளினால் நீ அந்தோ பரிதாபம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பு. அப்போது அந்த மனுஷன் மீது மனதுருகிற கர்த்தர் கரம் நீட்டி தொடுவார். எப்படி தெரியுமா? கெட்ட குமாரன், நான் அவனை கெட்ட குமாரனே சொல்ல மாட்டேன். அவன் என்ன போல, நம்ம சின்ன பாஸ்டர் போல. இப்ப என்ன கெட்ட குமாரன் சொன்னா ஆண்டவர் தாங்குவார? தாங்க மாட்டார். அதனால அவனை நான் கெட்ட குமாரன் சொல்லல. ஏன்னா அவன் திரும்பி வந்ததை கண்டு பொறாமப்பட்டு குசும்பு வச்சு எனக்கு இனி அந்த இடம் கிடைக்காதுன்னு அந்த பொறாமையில எரிச்சலோட இருந்த மூத்தவன் தான் கெட்டவன். ஆமென். நல்ல குமாரன் உதாசீனமாய் திரிந்தான், நண்பர்களோடு திரிந்தான், தன் கொண்டு போன செல்வம் எல்லாம் அழிந்தது. இன்று உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களைப் போல அவன் தற்கொலைக்கு போகல. அவன் சாக வேண்டும் என்று சிந்தனை அவனுக்கு உண்டாகல. என் தகப்பன் வீட்டுக்கு போவேன், அங்கிருக்கிற வேலைக்காரர்கள் ஒருவனாக இருப்பேன், அவருக்கு பணிவிடை செய்கிற ஒருவனாய் இருப்பேன், என் தகப்பன் வீட்டுக்கு போவேன் என்று வந்தான். அவனை தூரத்தில் இருந்து, தெரியுமா, பழைய ஏற்பாட்டு முறைப்படி தாய் தகப்பன சந்தியில சிரிக்க விட்டு தன்னுடைய ஆஸ்தியை எல்லாம் பெற்றுவிட்டு தாய் தகப்பனை உதாசனப்படுத்தி விட்டு போய்விட்டா அந்த தெருவில் அந்த மனுஷன் மகனை கண்டால் கல்லெடுத்து எறிய வேண்டும் என்கிற வேத சட்டம் உண்டாயிருந்தது. என்ன கேட்கிறதே உடைய பிள்ளையே, அந்த சந்தி முக்கிலை கண்டதும் தகப்பன் ஓடி ஓடி போகிறான். ஐயோ, என் பிள்ளையை கல்லறித்து கொண்டு விடுவார்களே, ஐயோ என் பிள்ளை மீது கல்லறியப்படுமே, ஐயோ என் பிள்ளையின் மீது ரத்தம் சொட்டு சொட்டா வந்து விழுமே, அவன் மரணத்துக்குள்ளாவானே, அந்த கல்லறி என் மீது படட்டும், அந்த அடி என் மீது படட்டும், அந்த அடி என் மீது படட்டும், அந்த பழி சொல் என் மீது விழட்டும் என்று ஓடி ஓடி போய் அந்த முச்சந்தியில போய் தன் மகனை கட்டி அணைத்து எரிந்த எரியெல்லாம் தகப்பன் பட்டானே, அடித்த அடியெல்லாம் தகப்பன் கொண்டானே, பேசின ஏளன பேச்சு எல்லாம் தகப்பன் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய கொடுங்கையிலே அரவணைத்து கொண்டு வந்து தன்னுடைய கொளுத்த கன்றுகளை அடித்து பந்தி பரிமாறி அவனை முத்திர மோதிரமாக மாற்றினானே. அதே போல இயேசு உன்னை காத்துக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய துன்மார்க்கத்தனத்தை விட்டு வா, உன்னுடைய இருதயின் இருமாப்பை விட்டு வா, உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற பெருமையை விட்டு வா, உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற ஆடம்பரத்தை விட்டு வா, உன்னுடைய இருதயத்தில் மற்றவர்களை குறை பேசுகிற இந்த போக்கிரித்தனத்தை விட்டு வா என்று ஆண்டவராகிய தேவன் இரு கரம் நீட்டி அழைக்கிறார். அவர் உன்னை அரவணைப்பதற்காக
கல்லறிப்பட்டாரே, சாட்டையடிப்பட்டாரே, அடிபட்டாரே, நிந்தனைப்பட்டாரே, உமிழ்ந்து காரி துப்பினார்களே, தலைமுடியை பின்னினார்களே, தாடி மயிரை பிடித்து இடித்தார்களே, 3 ஆணிகளை அடித்தார்களே, 2 அலங்களும் உள்ள முள்முடி சூட்டப்பட்டதே, விலாயெலும்பிலே குத்தப்பட்டாரே. உன்னை மீட்டெடுப்பதற்காக அந்த நல்ல குமாரனை அரவணைத்த அந்த தகப்பனை போல இன்று துன்மார்க்கத்தனத்தில் இருக்கிற தேவ ஜனங்களை மீட்டெடுப்பதற்காக கர்த்தர் அரவணைக்கிறார். தேட வேண்டிய சமயத்தில் தேட வேண்டும். இனி ஒரு காலம் நமக்கு இல்லை. கிருபையின் காலம் நெருங்கிவிட்டது. நோவா காலத்தில் நடந்ததை பார்க்கும்போது வசந்த காலம் துளித்து விட்டது என்று மத்தேயுவில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் நமக்கு ஞாபகம் வர வேண்டும். ஆமோஸ் தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம், அதன் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆமோஸ் 5:4. கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். உன்னுடைய ஆவி, நீ ஒருவேளை நகை கலத்தி இருக்கலாம், ஒருவேளை வெள்ளை துணி கட்டி இருக்கலாம், நாம் பரிசுத்தவான் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம், ஒருவேளை கர்த்தருக்கு ஊழியம் செய்யலாம், வேதத்தை இடைவிடாமல் படித்திருக்கலாம், கர்த்தருடைய பாதத்திலே நீ தியானம் செய்திருக்கலாம். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், மனம் திரும்பி வா, மனம் திரும்பி வா. கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்போது பிழைப்பீர்கள். ஆண்டவரை தேடு, ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து தேடு, ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து தேடு, அப்போது பிழைப்பீர்கள். 6வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அறிவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெத்தேல் தேவனுடைய வீட்டிலே ஆராதனை செய்து கொண்டிருக்கிற உன்னையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரை தேடுங்கள், அப்போது பிழைப்பீர்கள், இல்லாவிட்டால் கர்த்தருடைய சபையிலே இருக்கிற ஒருவராலும் அறிவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 13 முதல் 15 வரை வாசிக்கிறேன். ஆகையால் புத்திமான் அந்த காலத்தில் மௌனமாயிருக்க வேண்டாம். இந்த காலத்தில் நீ வசனத்தை கேட்டும் வார்த்தையை கேட்டும் உன் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஜீவ பலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காமல் நீ மௌனமா இருப்பாயனால் அந்தோ பரிதாபம். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையால் புத்திமான் அந்த காலத்திலே மௌனமாய் இருக்க வேண்டும். அந்த காலம் தீமையான காலம். ஆண்டவருடைய சமூகத்தில் மௌனமாய் இருந்து துன்மார்க்கன் செய்கிற உபத்திரவத்தை செய்து விடாமல் ஆண்டவருடைய சமூகத்திலே நீ மௌனமாய் இருந்து, காலம் கொடிதானது, கடைசி என்று அறிந்து நீ மௌனமாயிராமல் தேவனுடைய நற்செய்தியை, ஆண்டவருடைய உபதேசத்தை அறிவிக்க உன்னை கர்த்தராகிய தேவன் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க சொல்லுகிறார். ஆனா உங்களை ஏதாவது ஒரு தவறை கண்டு தண்டித்தால் எகிரி விழுகிறீர்கள், கண்டித்தால் எகிரி விழுகிறீர்கள், உபதேசத்தை தந்தால் எகிரி விழுகிறீர்கள். ஏனென்றால் உங்களுடைய மாம்ச இச்சையும் மாம்சத்தின் பெருமையும் மாம்சத்தின் ஜீவனத்தின் பெருமையும் உங்களை விட்டு மாறல. உங்களை ஜீவ பலியாக இன்னும் ஒப்பு கொடுக்கல. தேசமே கதறு, தேசமே அழு. தெரியுமா, நோவா காலத்தில் எத்தனையோ ஆசாரியன் இருந்தான், எத்தனையோ பலி செலுத்துகிறவர்கள் இருந்தார்கள், ஆண்டவரை பற்றி பறைசாற்றுகிறவர்கள் இருந்தார்கள். யாரும் வேலைக்குள்ள நூல். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, அவன் நிமித்தம் 8 பேரு, அவன் நிமித்தம் 8 பேரு, அவன் நிமித்தம் 8 பேரு.
மோசேயின் காலத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். மோசேயின் காலத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். லட்சாதி லட்சம் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தான். 40 வருஷமா பாலைவனத்தில் அவர்களை நடத்தினான். புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது போல ஆவியினாலும் ஜலத்தினாலும் சமுத்திரத்துக்குள்ளாக வழி நடத்தி வந்த லட்சோதி லட்சம் ஜனங்களும் பாலும் தேனும் ஊறிய கானான் தேசத்துக்குள்ள போவல. எத்தனையோ ஆசாரியர்கள், மோசே ஏற்படுத்தின நியாயாதிபதிகள் எத்தனை பேர்? 2 பேரை தவிர ஒருவனும் அந்த தேசத்திற்குள் போகல. இன்று புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற நீயும் நானும் சற்று சிந்திக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து புதிய உலகத்தை உருவாக்கி, புதிய சரித்திரத்தை அவர் உருவாக்கி, உன்னையும் என்னையும் மட்டுமல்ல இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆத்துமாக்களையும் அழைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் சேர்த்து கொண்டிருக்கிறார். அதில் யார் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவார்? அழைக்கப்படுகிறவர் அநேகர், தெரிஞ்சு கொள்ளுகிறவர் ஒரு சிலர். இந்த ஒரு சிலரா இருக்க வேண்டி இருப்பதற்காகவே ஒரு மணவாட்டி சபையை கர்த்தர் தந்திருக்கிறார். உன் துன்மார்க்கத்தனத்தை விடு, உன் சாபத்தீடானதை விடு, உன்னுடைய எரிச்சலை விடு, உன்னுடைய போச்சலை விடு, உன்னுடைய பெருமையை விடு, உன்னுடைய ஆடம்பரத்தை விடு, இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த காரியத்தை விடு. உன் சரீரத்தை, ஆவி ஆத்மாவை ஜீவ பலியாய் கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. ஜீவ பலியாய் கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். 14வது வசனம், நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீ ஜீவ பலியாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தா தீமை ஒன்ன விட்டு அகல நீ விலக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ தன்மையை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நன்மை ஒன்னை தெரிந்து கொள்ள, அப்போது கர்த்தர் உங்கூட இருப்பார். கர்த்தர் உங்கூட இருப்பார். கர்த்தர் உங்கூட இருப்பார். யாருக்கு உள்ளமெல்லாம் உடைகிறது? யாருக்கு உள்ளமெல்லாம் உடைகிறது? நம்முடைய ஆவியை, ஆத்ம சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் மட்டும் ஒரு அல்லேலூயா பொய் சொல்லக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆணை உறுதி கொடுத்து விட்டு அதையே நீங்கள் தாக்கு பிடிக்க முடியாமல் இருக்கிறீர்கள் என்றால் அந்த பரிதாபம். சும்மா சொல்லக்கூடாது. ஆவி ஆத்ம சரீரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பதற்காக நான் ஆயத்தமாக இருக்கிறேன் சொல்லுகிறவர் மட்டும் 2 கரங்களையும் உசத்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஒருவேளை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், ஒருவேளை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், ஒருவேளை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பினாலே மீதியானவர்களுக்கு இறங்குவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? நாம் கவனமாக இருக்க வேண்டும். தேவனை காண முடியாத காலம் வரப்போகிறது. அதனால இந்த காலத்தில் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கவனமாக இருக்க வேண்டும். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம், எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம், 3வது அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 7 முதல் 11 வரை வாசிக்க கேட்போம். ஆகையால் பாருங்கள், ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானார். யாருக்கெல்லாம் கர்த்தருடைய சத்தம் காதுல விழுது? உண்மையா கர்த்தருடைய சத்தம் என் காதுல விழுகிறன்னு சொல்றவங்க மட்டும் தலைக்கு மேல கையை வைத்து உரத்த சத்தமாய் 3 கைத்தட்டு கொடுக்கலாமே.
ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அதுதான் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால், வனாந்தரத்திலே கோபம் மூட்டின போது சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். ஆமென். பாலைவனத்திலே நடந்தது போல சோதனை காலத்திலே கர்த்தருக்கு வசனம் உண்டாகும்படி இருதயத்தை கடினப்படுத்தினது போல கடினப்படுத்தாதிருப்பீர்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் எப்போதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்று, எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்று, என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்று சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன். ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. நாட்கள் சொல்லாது மோசேயும் சாமுவேலும் வந்து குறுக்கே நின்னாலும் மன இறங்க மாட்டேன் என்று சொன்ன ஒரு வசனம் இருக்கு. நோவா ஜனங்கள் மீது இறக்கப்பட்டும் பூட்டின கதவை துறக்க முடியாமல் அவன் தவித்தது போல தவிக்கிற ஒரு நாள் வரும். அதனால் மனம் திரும்புங்கள், கர்த்தருடைய நன்மையை புசிப்பீர்கள்